யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவித்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த இடத்துல ஏசப்பா ரொம்ப கோபத்தோட ஒரு விஷயத்த பண்றார். ஸோ அவருடைய ஊழியத்தின் பாதையில் பார்க்குற பொழுது அவர் ரொம்ப கோபப்பட்ட இடம் இந்த இடமா தான் இருக்கும். அவர் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த புறா விற்கிறவர்களை, இந்த வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்து ஒரு சவுக்கு எடுத்து அடித்து விரட்டுறார். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? ஸோ இவர் ஆண்டவராக இயேசு பேசுறது என்னன்னா, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்றார். ஆனால் அவங்க யூதர்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்டடத்தை சொல்கிறாங்க, தேவாலயமாகிய அந்த கட்டடத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது ஆழமா. என்னன்னா, எப்படி ஏசப்பாவுக்கு அன்றைக்கு அவருடைய சரீரத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததோ, இன்றைக்கு ஆலயம் என்பது நமது சரீரம்தான். ஸோ இந்த சரீரத்துக்குள்ளே தான் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றார். நம்முடைய சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கும் இந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அது முக்கியமாக இந்த நாட்களில் ஏகப்பட்ட வியாதிகளும் வேதனைகளும் மனிதர்கள் கடந்து செல்கிற இந்த நாட்களில் விதவிதமான வியாதிகள், கொள்ளை நோய்கள், இது போன்ற நாட்களில் சரீரத்தை பிசாசு, மரணம் என்ற பிசாசு அவன் கொன்று குவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமக்கு நமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உண்டாக வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா இதற்கான ஒரு மிகப்பெரிய விலைக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவன் அதாவது மாம்சத்தில் இறங்கி தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்தார். ஏன் அவர் மாம்சத்தில் பாடுபடணும்? அந்த சரீரமானது கிழிக்கப்பட்டது. அவர் மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் உண்டான தழும்புகள் நம்முடைய சரீரம் பரிபூரண சுகத்தோடு இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட கிரயம் அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரயத்தை அவர் கொடுத்து நம்முடைய சரீரத்தை முற்றிலுமாக சுகமாய் வாழ்வதற்கான அத்தனையும் செய்து முடிக்கப்பட்ட பொழுது நமக்கு நிச்சயமாக நமது சரீரத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் கண்டிப்பாக வேணும். அந்த வைராக்கியம் இல்லாததுனால தான் இன்றைக்கு கொள்ளை நோய்கள் மனிதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறன. கேன்சர் போன்ற கொடூர வியாதிகளினால மனிதர்கள் தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மருந்துகள் கூட மனிதனுடைய சரீரத்தை எவ்வளோ வலிகளுக்கும் வேதனைகளுக்குள்ளும் கொண்டு செல்றதை பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா அப்பா சரீரத்தில் அத்தனை வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். அப்போ அவர் அனுபவித்ததற்கான பலனே இல்லாமல் இந்த இடத்துல போகுது. இன்னும் நாம் வியாதிகளை வாங்கி கொண்டு மருந்துகளை சாப்பிட்டுட்டு அந்த வலிகளோடும் வேதனைகளோடும் இருப்பது, அவர் வலிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டதற்கான பலன் இல்லாமலே போகுது. அது அவர் துக்கப்படுத்துவதாகலாம் இருக்குது. ஸோ இதை நாம் இன்றைக்கு இன்னும் ஆழமாய் உணர்ந்து பார்க்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்றார், தன் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்றது எழுதியிருக்கிறத சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் சொல்றார். ஸோ அன்றைக்கு வியாபார கூடம், இன்றைக்கும் கூட மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட மருந்துகள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இந்த மெடிசனை எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் 40 இயர்ஸ் இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கணும், இந்த வியாதிகள் வரும்.
ஸோ நிறைய மருந்துகள் வந்து நம்மளுடைய சரீரத்தை வியாபார கூடாரமாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ நாம் இன்றைய நாட்களில் விழித்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஏன்னா என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் சுகமாக இருப்பதற்காக அப்பாவுடைய சரீரம், ஏசப்பாவுடைய சரீரத்தில் அன்றைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் வலிகளையும் வேதனைகளையும் மரணத்தின் வலிகளையும் அவர் அனுபவித்தார். அவர் அனுபவித்தார் என்றால் நான் ஜீவனை அனுபவிக்க வேண்டும். எனக்குள்ள வலிகளும் வேதனைகளும் அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய வியாதிகளும் என் சரீரத்திற்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேண்டும். கிறிஸ்துவே நமது நீதியாக இருக்கிறார். இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா நாம் நீதியில் ஸ்திரப்படும் பொழுது. எப்படி நீதியில் ஸ்திரப்பட முடியும்? நான் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க எனக்காக அவர் மரித்தார். எனக்காக பாடுகளையும் வலிகளையும் மரணத்தின் வலிகளையும் அவர் அனுபவித்ததுனால என்னுடைய சரீரமானது முற்றிலுமாய் சுகமாய் ஜீவனோடு வாழ்வதற்கான அத்தனை அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள் வரும்பொழுது என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாம் சிலுவையில் முடிக்கப்பட்டது. சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய காயங்களினாலும் தழும்புகளினாலும் என்னை சுகமாக்கி இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள கடந்து வரும்பொழுது நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்திற்குள் அவருடைய பிரசனம் தங்கியிருக்கும் பொழுது, அவருடைய ஆவி தங்கியிருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை எந்தவித பலவீனங்களோ பாவங்களோ எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்ற அந்த ஒரு நம்பிக்கைக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் ஆரோக்கியத்தோடு அவர் எதிர்பார்க்கிற தெய்வீக சுகத்தோடு நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். அவர் சொல்றார் தெளிவா, உங்களுடைய சரீரம் உங்களுக்கே சொந்தம் கிடையாது, அது பரிசுத்தாவின் ஆலயமா இருக்கிறது. ஸோ அதனால நீங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ நம் ஆவியில் அவரை மகிமைப்படுத்துவதோடு மாத்திரம் அல்லாமல் நம் சரீரத்திலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம் சரீரத்தில் எப்படி மகிமைப்படுத்துவது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ எனக்குள்ள மகிமை வெளிப்படும்படியாக கிறிஸ்து நிறைந்திருக்கும் பொழுது, அவரே ஜீவனாய் ஒளியாய் வெளிச்சமாய் எனக்குள் இருக்கும் பொழுது எப்படி கொள்ளை நோய்களும் வியாதிகளும் கேன்சர் போன்ற கொடூர நோய்களும் என் சரீரத்திற்குள் நுழைய முடியும்? ஈவன் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், அது எதுவும் என் சரீரத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்ற ஒரு பக்தி வைராக்கியம், நம் சரீரத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள் வரும்பொழுது நிச்சயமாக அவர் கொடுத்த கிரயத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கையை, மகிமை நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ நம்மளுடைய ஆத்துமா எந்த அளவிற்கு அவரை குறித்து அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்மளுடைய சரீரம் அவரோடு தங்குகிற ஆலயம் என்ற அந்த அறிவுக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ 40 years 50 years ஆச்சுனாலே டெஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. சுகர், பிபி இதுக்கெல்லாம் மருந்து வாங்கி வச்சு அதையும் சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எவ்வளோ ஒரு பரிதா. அப்பா அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போகுதே. அதனால தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்கள் அப்படியே கொத்து கொத்தா குவியலாக மரணத்தை நாம் பார்த்தோம். எவ்வளோ கொடூரமான நாட்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சபையும் நாமும் கூட கர்த்தருடைய ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் நாம் அனுபவித்து அதை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அவர் தெளிவாக சொல்லார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் அப்படின்ற வார்த்தை எதை சொல்கிறது? இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய ஜீவனை நாம் அனுபவிக்க முடியும். ஜீவன் என்பது எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவன் நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது நம் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை நாம் பார்க்க முடியும். குடும்ப உறவுகளில் சமாதானத்தை, சந்தோஷத்தை பார்க்க முடியும். நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும். தேவ பிரசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம், எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் ஜீவன் நிறைந்த வாழ்க்கை. ஸோ உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அனுபவிக்க முடியும். ஸோ குடும்ப உறவுகளில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய் இருக்கும். நிச்சயமாக அவருடைய அன்பை, அவருடைய விலைக்கரையத்தின் மூலம் கிடைத்த வெற்றியை, வல்லமையை, அந்த ஜீவனை, உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் பொருளாதார நெருக்கடி எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனைகள் மத்தியில் நம்ம குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அது மாதிரி உலகமே கொள்ளை நோய்க்குள்ள மரித்து கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய சரீரம்னாத்துக்குள்ள அந்த கொள்ளை நோய் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார்.
ஆனால் இதை அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுடைய ஈவையும் அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்த இரக்கத்தையும் கிருபையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மகா பெரிய மகிமையும் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா பகுதிகளிலும் மரணமானது ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸோ மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படியாக இந்த நாட்களை நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஸோ நாமும் சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய இருதயத்திலும் அவருடைய ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஆளுகை செய்யட்டும். நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயம் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நம்மை பற்றி பிடிக்கட்டும். இந்த நாட்களில் எவ்வளோ கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளோ வேதனைகள் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்பாவோட இருதயம் நிச்சயமாக அதை கண்டு துக்கப்படும். ஏன்னா அத்தனை வலிகளையும் அவர் அனுபவித்து சுமந்து தீர்த்துட்டார். ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட வலிகள் என்பது அந்த மெடிசன் கொடுக்கும் பொழுதும் அதுவும் அவங்கள வேதனைப்படுத்துது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். ஸோ இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இல்லவே இல்லை. நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவரை அறியாமல் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட கொடூரமான வலிகளுக்கும் வேதனைகளுக்குள்ளும் நாம் கடந்து சென்று. ஆனால் இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நல்ல தகப்பனுடைய அன்பை அறிந்து அந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்திருக்க தான் இந்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு மனிதன் வியாதியிலும் பலவித கஷ்டங்களினாலும் அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை, அந்த பூரணத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பது எத்தனை பரிதாபம். ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல. ஸோ அந்த அன்புக்குள்ள நாம் நிரம்பும் பொழுது சகல பரிபூரணமும் நமக்குள் வந்து சேருகிறது. அப்போ நம்ம அப்பா யாரு, கிறிஸ்துவின் அன்பு என்ன, கிறிஸ்துவின் அன்பிற்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் என்ற 4 டைமென்ஷன் இருக்குது. ஸோ இந்த அன்பை அறிவதற்கு நாம் ஆசை கொள்ளும் பொழுது, அந்த அன்பை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சகல பரிபூரணமும் இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். ஸோ அந்த அன்புள்ள தகப்பனை இருதயத்தை அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு பலவித பிரச்சனைகளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் வியாதிக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் நம்ம போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படி இந்த வசனத்தில் படித்த மாதிரி நம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு பற்றி பிடிக்கட்டும். அதற்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் கண்கள் காண, காதுகள் கேட்க, இருதயம் உணர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.